ஃபைனலாக நானும் அதை ஃபேஸ் பண்ணிட்டேன். எதுன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, இந்த சோசியல் மீடியாக்கெலாம் வந்தால் பேட் கமெண்ட் வரும், கான்ட்ரவர்சியாக பேசுவாங்க, நம்மளை ஒரு மாதிரி கிண்டல் அடிப்பாங்கலாம். அது சத்தியமாக சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடுச்சு இந்த சோசியல் மீடியாக்கெலாம் வந்ததே கிடையாது. 100% எனக்கு பேட் கமெண்ட் வந்ததே கிடைச்சி. அந்த செலிப்ரிட்டி, அந்த யூடியூபர்ஸ் கொஞ்சம் ஃபேமாக இருப்பாங்கல்ல, ஸோ நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஃபேமாக இருக்கவங்களாம் எப்போவுமே சொல்லுவாங்க பேட் கமெண்ட் வரதை அவாய்ட் பண்ணிடுங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருங்க. அந்த 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. எனக்கு அந்த 4 பேரில் 2 பேர் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஸோ நான் என் குழந்தைக்கு ஏதோ ஒன்று பண்ணுறேன், என்னெல்லாமோ வீடியோ பண்ணுறேன், அது என் விருப்பம். சோஷியல் மீடியாங்கனாலே அதுதான், ஓகேவா? இந்த 2 பேர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 2 பேர் ஃபஸ்ட் டைம் எனக்கு இவங்கள குறை சொல்கிறதா அல்லாக்கி இவங்கள பார்த்து சிரிக்கவான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தோணுதுன்னா, இந்த 2 வருஷம் கழிச்சு எனக்கு பேட் கமெண்ட்டே வந்தது கிடையாது. லைஃப்பில் எனக்கு வராதுன்னு நினச்சேன். கடைசியில் இந்த 2 பேரால் எனக்கு பேட் கமெண்ட் வந்துருச்சு. பேட் கமெண்ட்டில் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட் வந்துருச்சு. ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது.